கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாரத்தில் எல்லா நாட்களில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் இந்த பந்தியிலே கர்த்தருடைய தொழுகையிலே நாம் கூடி பாடல்களை பாடி ஜெபம் பண்ணி பாடல்களை பாடி கர்த்தருடைய பந்தியானது நாம் வாரத்தில் முதல் கடைபிடித்து வருகிறோம். நாம் எல்லோரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்துவின் சித்தம், தேவனுடைய சித்தம் அதுவே. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார். அவர் செய்த வண்ணமாகவும் நாம் செய்ய வேண்டும். அப்படிதான் நமக்கு வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறது இல்லையா? எல்லாருக்கும் கிறிஸ்து சபைக்குள்ளே எல்லாருக்கும் தெரிந்தது, நாம் இந்த பந்தியிலே கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும் என்று. அப்படித்தானே? அப்படித்தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பங்கு பெறாதவர்கள் நாம் இங்கு சொல்லப்படுகிற வேதத்தை அதை அறிந்து அதை புரிந்து அதன்படி நாம் கர்த்தருடைய பந்தியிலே உங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்த பந்தியிலே தகுதி பெறாதவர்கள், அதாவது ஞானஸ்நானம் எடுத்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாதவர்கள் தூரமாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் உங்களுக்கு மனதில் தோன்றவில்லை. இன்னும் உணராதவர்களாய் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி என்றால், உலகத்தில் ஒருவராக, இந்த உலகத்துக்கு ஒருவராக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள். கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்று நாம் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த பெரிய அற்புதம், தேவன் நமக்கு காட்டின அன்பு, வேற ஒன்றும் இல்லை. அவர் தேவன் காட்டின அன்புனால தான் இயேசு கிறிஸ்து பலியானார். அந்த பலி நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் சபையிலே கூடி வந்து ஒரு கூட்டமா நம்ம கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொடுக்க வேண்டும். சபை என்றால் இயேசு கிறிஸ்து கட்டாயம் இருப்பார். அவரை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? எப்பொழுதுமே தேவனிடத்தில் நம்ம கேட்கிறோம். ஜெபம் பண்ணும் போது தேவனிடத்தில் கேட்டு லாஸ்ட்ல முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் என்று நாம் ஜெபிப்பதுண்டு. கர்த்தருடைய பந்தியிலே இந்த பந்தி எடுக்காதவர்கள் எப்படி சொல்ல முடியும்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மூலமாக நமக்கு நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்தார், அதனாலதான் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அவர் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். வந்து மீண்டும் உங்களை நாம் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அந்த இடத்தை கொண்டு கூட்டி செல்வேன் என்று வேதம் நமக்கு சொல்லி நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர்களின் சுவிசேஷம் 5:18 வசனம். ரோமர் 5:18 வாசிங்க. ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மனுஷனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கணிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக. அவர் நமக்கு நியாயத்தை கொண்டது, நீதியாய் நமக்கு விளங்கியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு சொன்ன வண்ணமாக இன்றைக்கு நாம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்றோ நம்மளோடு இருக்கிறார். அதுதான் இந்த கர்த்தருடைய பந்தி. இயேசு கிறிஸ்து நினைவு கூற மாத்திரமே இந்த கர்த்தருடைய, இது ஏனோ தானே எடுக்கிற ஒரு பந்தியானது அல்ல. ஏசாயா 53:5 வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் அங்கு காயப்பட்டனால்தான் நாம் இன்றைக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வேதம் தெளிவாகவே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளாமல் கிறிஸ்துவ மரணத்தை எப்படி அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்?
இந்த கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள என்றால், எடுக்கவில்லை என்றால் எப்படி அவர் மரணத்தை தெரிவித்துக் கொள்ள முடியும்? நான் இயேசுனுடைய என்னை இயேசு காப்பாற்றுவார், என்னை இயேசு ரட்சித்துக் கொள்வார், எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லவே முடியாது. நாம் எப்பொழுதுமே இந்த கர்த்தருடைய பந்தி அவருடைய மரணத்தை எப்படி தெரிவித்துக் கொள்வது? அவர் நமக்காக பாடுகளை பட்டார், நமக்காக நம்முடைய காயங்கள், நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் அவர் அடிக்கப்பட்டார். அந்த சாட்டை கொண்டு அடிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவர் எவ்வளவு பொறுத்து கொண்டார். ஒரு சத்தம் கூட போடவில்லை. ஐயோ என்ன அடிக்கிறாங்களேன்னு சொல்லவில்லை. அவர் அமைதியாகத்தான் இருந்தார். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேறும் மாத்திரமே அவர் அந்த பாடுகளை அனுபவித்தார். அந்த பாடுகள் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நாம் இன்றைக்கும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாதவர்கள் கட்டாயம் ஞானஸ்தானத்து மூலமாக, ஞானஸ்தான தொட்டி இருக்கிறது, ஊழியக்காரர் இருக்கிறார்கள், நீங்கள் சொல்லி அவர்களுக்கு சொல்லும் போது அவர் கட்டாயம் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த கர்த்தருடைய உங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்திக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11:26 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த வசனம் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அவருடைய சரீரமா இருக்கிறது, அவர் சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று இருக்கு. அதாவது இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் தேவனுடைய இரத்தத்துக்கும் திராட்சை ரசம் பதிலாக இருக்கிறது. அவருடைய சரீரம் அவருடைய அப்பத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலே இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த கர்த்தருடைய பந்தியிலே உங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 22 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஞானஸ்நான வழியாக தான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாவங்களை முழுமையாக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி ஒரு கேள்விகள் இருக்கலாம், எப்படி நான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளணும்? ஞானஸ்தானத்து வழியாக தான். ஊழியக்காரர் இருக்கிறார், அவர்களது கேட்டு எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? உங்களிடத்து கையில் வேதாகம் இருக்கிறது, அதை படித்து தினமும் அதை வாசித்து நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும் என்றால், இயேசு தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் மாத்திரமே இந்த கர்த்தருடைய பந்தியிலே உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இயேசுனுடைய சகோதரன் சகோதரி என்று பேசிக்கொள்வதற்கு உங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த சபை கூடி வருகிறது. நீங்கள் ஒருபோதும் விட்டு விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நினைவு கூறத்தக்கதாக இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த பந்தியில் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமே உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏசாயா 53 நாம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானம் எப்படி வரும்? அவர் மூலமா தான் நமக்கு சமாதானம். இன்னைக்கு நாம் உலகத்தில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நம்மளை பாதுகாப்பது யாரு? நமக்கு எவ்வளவு எத்தனை இக்கட்டுகளை நம்மளை விலக்கி தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாத்து அவர் நமக்காக இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். புரியுங்களா? அவர் கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதினாலே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டு கொண்டார். அவர் மரணத்தினாலே நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.